விஜயா கூ சென்டர்லேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது காமாட்சி விளக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த காமாட்சி விளக்கில். நம்ம காமாட்சி விளக்கோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நம்ம என்னன்றது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேப் பண்ணியே உங்களுக்கு இந்த அழகான பாக்ஸில் நல்லா காம்பேக்டான இதில் இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம திரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே இதில் வந்து சின்னதாக இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இருக்குது. அதே மாதிரியே இந்த காமாட்சி விளக்கு வைக்கிற பிளேட்டு, தென் வந்து நம்ம திரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அழகான ஒரு சின்ன இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும் போதே நல்ல ஒரு வேல் போல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ காமாட்சி விளக்கு இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குன்னு ஜென்ரலாக நீங்கள் வந்து கடைகளில் வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில கடைகளில் இல்லை சில பேர் மோஸ்ட்டாக வந்து வீட்டில் வச்சுட்ருக்கவங்க கூட வந்து காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி வந்து இருப்பாங்க. கஜலக்ஷ்மின்றது கஜலக்ஷ்மி சுவாமி வந்து நடுவுலையும் 2 சைடில் வந்து யானைகளும் வந்து இருக்கும். ஸோ கஜலக்ஷ்மினாவே பார்த்தீங்கன்னா யானைகளோட இருக்கிறது இல்லையா? ஸோ அந்த இதுதான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் வந்து என்ன விளக்கு இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து காமாட்சி அம்மன், அதாவது இங்கே பாருங்க கையில் வந்து கரும்பு வந்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் வந்து காமாட்சி அம்மன். ஸோ இந்த விளக்கு தான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்றது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து என்ன விளக்கு இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கா இல்லை கஜலக்ஷ்மி விளக்கு இருக்கான்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விளக்கோட அற்புதங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான சைஸில் வந்து இருக்கும். ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. கரெக்டாக நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. ஃபீச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கும். நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு கூட நல்லா வந்து சுவாமி இது வந்து தெரியும். இதுதான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரும்புகள் அப்படின்னுவாங்க. இந்த தெரியுது இல்லையா, 2 சைட்லேயுமே வந்து இது இருக்கு இல்லையா, இது வந்து விளக்கில் இருக்க அரும்புகள்னு வாங்க. இந்த அரும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இருக்கிற விளக்கில் 13, 15, 17 அந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப பெரிய விளக்கு இருக்கும் இல்லையா இந்த ஹைட்டு, அதுலலாம் பார்த்தீங்கன்னா 25, 27 அந்த மாதிரிலாம் போகும். ரொம்ப குட்டியாக இருக்கிற சில விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸில் இருக்கிறதுல வந்து 9, 11 இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சொன்னது போல இருக்குது. ரொம்ப விசேஷமானது. அதாவது நீங்கள் எந்த விளக்கில் வேணாலுமே பண்ணலாம். கஜலக்ஷ்மி விளக்கில் நம்ம விளக்கேற்றினாலும் தப்பு இல்லை, எல்லாமே நல்லது தான். ஸோ காமாட்சி அம்மன் விளக்குன்னும் போது இன்னும் ஸ்பெஷல். ஆக்சுவல் நம்ம வந்து வெறும் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லிட்டு நார்மல் விளக்கில் ஏற்றுறத விட ஒரிஜினல் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷமானது இல்லையா? ஸோ அதே மாதிரியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து யானைகளும் வந்து இங்கே இருக்கும். பின்னாடி இந்த பூரண கும்பம் 2 யானைகளும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். அழகாக இந்த மஞ்சள் குங்குமம் 2 சைட்லேயும் வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு நல்லா அந்த திலகம் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பூக்கள் கூட இங்கே வந்து டபுள் டேப்பில் ஒட்டிட்டு கூட அலங்காரம் பண்ணுறாங்க. நிறைய பேர் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். பட் முக்கியமானது மஞ்சளும் குங்குமமும். அதே மாதிரி இந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து நிறைய நீங்கள் ஊற்றலாம், தேவையான அளவு ஊற்றலாம். நல்ல குழியாக வந்து இருக்கும் பாருங்கள். ஃப்ளாட்டாக சிந்துறதுக்கெலாம் சான்ஸே இல்லை. இதில் எல்லாம் நல்லா வந்து இதுவாக இருக்கும். ஸோ கனமாகவும் இருக்கும். நல்ல வெயிட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த விளக்கு வந்து வைக்கிறதுக்கான தட்டும் வந்து இருக்கும். எப்பவுமே விளக்கு வந்து டைரெக்டாக ஒரு இடத்துல வந்து இப்படி வைக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு சின்ன மனை மாதிரி இருக்குல்ல, சின்னதாக ஒரு முக்கால் இருக்குல்ல, அந்த மாதிரியும் இல்லை இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேட்டோடையே வந்துடும். இந்த மாதிரி இதில் வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லது. டைரெக்டாக விளக்கையும் நம்ம வைக்கல, சேஃப்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லா எண்ணெய் வந்து ஆஸ் யூஷுவல் தான் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணெய், 5 விளக்கு கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு வந்து வாரம் ஒரு முறை ஏற்றலாம், இல்லை முடிஞ்சவங்க டெய்லி ஏற்றலாம். நெய் விளக்கு வந்து முக்கியமாக ஏற்றுறதுன்னா நல்ல ஒரு
எனர்ஜி லெவல் வரும், பிளஸ் ஆக்சிஜனோட கலக்கும் போது நல்லா அந்த இடம் வந்து நல்லா தூய்மை அடையும் நெய் விளக்கு ஏற்றும் போது. அதே போலதான் நல்லெண்ணெய் விளக்கு நம்ம ஏற்றும் போதுமே வந்து நல்லா விளக்கெண்ணெய்ன்றதே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து மெயினாக விளக்கேற்றுறதே என்னன்னா தெய்வீக சக்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும், நம்ம ஏற்றுற இடத்துல நல்லா அந்த பிரபஞ்ச சக்தி இறையொருள் கிடைக்கிறதுக்கும், அதிலிருந்து வர அந்த நெருப்பு பூதமும் காற்று பூதத்தோட கலந்து நல்ல வந்து ஒரு சுவாசம் அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிக்கும். அதே போல தான் இதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா வேல் போல தான் வந்து இருக்கும், அழகாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம திரியை ஏற்றிட்டு திரியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணலாம், தென் குளிர் வைக்கணும்னாலுமே மெதுவாக இதில் வந்து நீங்கள் வந்து இழுத்து விடலாம். ஓகே, ஸோ இந்த விளக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி தரப்படும் இங்கே. ஸோ இதை வேணுன்றவங்க நீங்கள் வந்து எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.